பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. சொன்ன டைமில் பணத்தை கட்டி டாக்குமெண்ட்டை வாங்கிக்கோங்க. அவங்க என்ன குழந்தைகளா சார்? அவங்களுக்கு எல்லாம் தெரியும் சார். உன் கேரக்டரே இதானா இல்லை எப்பவுமே இப்படிதான் எகத்தாளமாக பேசிட்டு இருப்பியா? ஏய், நீ ரொம்ப அதிகமாக பேசுறப்பா. நீ கொஞ்சம் கம்மியாக பேசு. நிறுத்துங்க. என்னாச்சு உங்களுக்கு? வீடு பார்க்க வரும்போது எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு வந்தீங்க. ப்ராசஸ் முடிக்கும் போது இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். அட என்னங்க சார் நீங்க? உங்களோட ஃபீஸ் நாங்க கொடுத்துட்டோம்ல. கொடுத்தீங்க பெரிய ஃபீஸ். ராம்ஜி சார், கோர்ட்டில் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் எதுனாலும் ஈவினிங் வந்து பேசுகிறேன். ஓகே, நான் வரேன் சார். ரொம்ப பார்க்காத போ. சொன்ன தேதிக்கு வந்து பணத்தை கட்டிட்டு வீட்டை வாங்கிட்டு போங்க. இந்த பேக் யாருது? சரி, எடுத்துட்டு போய் வீட்டில் வைப்போம். வணக்கண்ணா. ஏ தம்பி, இங்க என்னடா பண்ற? உங்களை பார்க்க தானே வந்தேன். அப்படியா? ஆமாண்ணா. சரி, நான் போயிட்டு இரு, நான் ட்ராப் பண்றேன். பக்கத்துல தானே, நானே போய்க்கிறேன். போயிடுவியா இல்ல மாமா பார்க்க வருவியா? நான் கூட்டிட்டு வரேன். வருவாளா? நானும் அக்காவும் கோயில் மண்டபத்துக்கு வந்துடுறோம். சரி போங்க. சரி போலாம். அப்படி போதா? வண்டி நிறுத்துறா. என்ன வேணும்? சிகரெட் பாக்ஸ் வேணும். இருக்கா? பத்த வச்சு தரையாடி. அங்க இருக்கு, போய் பத்த வச்சுக்கோ. உன் கையால எடுத்து கொடு. ஹலோ, அந்த பக்கம் போய் அடிக்கிறீங்களா? அண்ணா, டேய், எனக்கு ஒன்று கொடுங்கண்ணா. செட் பண்ணி கொடு. என்ன வேணாலும் செய்கிறேன். செட்டே ஆகாதுண்ணா. ஏற்கனவே வேற ஒரு பையனை லவ் பண்ணிகிட்ருக்கா. ஒரே காலேஜு. அந்த பையனை இதே ஏரியா தான். எவன்டா அவன்? லட்சு தம்பி ஏமலாண்ணா. ஹேய், முன்னாடி போய் நில்லு, நான் வரேன். இவன் தாண்ணா. இவனா? அப்பா, நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. இது வேற நடக்குதா? சீக்கிரமா போ. அப்பா, சரி சரி போலாம். இந்த பொண்ணு எனக்கு பர்மனண்டா வேணும்டா. நீ எந்த ரூட்ல போவேன்னு எனக்கு தெரியாது. அங்க கட் பண்ணு, இங்க செட் பண்ணு. டேய் வாடா. அண்ணா, அவளை நீ ஃபாலோ பண்றா. சரிண்ணா.
போடி. நம்ம லவ் மேட்டரை பத்தி நீ உங்க அப்பா கிட்ட பேசிட்டியா? இதே வார்த்தையை எத்தனை வாட்டி சொல்லுவ? எப்படி சொல்வியோ யோசிச்சு சொல்லு. யோசிக்கலாம் தேவையில்ல. ஏய், இதே ஃப்ளோல போங்க, ரிசல்ட் அதே தான் வரும். ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. யார் இவன் வண்டியை நிறுத்துறான்? உன் பொண்ணு யார் கூட ஊர் சுற்றுறான்னு தெரியுமா? ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? யார் நினச்சி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? ஏதோ ஒரு பொண்ணை பற்றி உங்ககிட்ட ஏன் சார் நான் சொல்லணும்? யாரோட சுற்றுறான்னு பார்த்தியா என்ன? லாச்சி தம்பி ஹேம்நாத்தோட. ஹேம்நாத்தா? நான் சொல்கிறத நம்பலைல, நீயே தெரிஞ்சுப்ப போ. சிட்டி, அப்பா, நீ நேற்று எங்கம்மா போன? உங்ககிட்ட சொல்லிட்டு தானப்பா போனேன், என் ஃப்ரெண்டு சைலஜா பர்த்டேக்கு போனேன்னு. பொம்பளை பிள்ளையா இருக்கேன்னு பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். உன்னை பற்றி யாரோ எதேதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எதை பத்தி அப்பா? நீ பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகாம வேற எங்கேயோ போயிட்டு வந்திருக்கன்னு தெரிஞ்சிருந்தா அது உனக்கு நல்லதில்லை. நான் ஹேம்லாத்தை லவ் பண்ற விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சா என்ன? இந்த விஷயத்தை ஹேம்லாத் கிட்ட சொல்லக்கூடாது. அக்கா, இங்க என்னக்கா பண்ணிட்டு இருக்க? ம். என்ன சொல்ற நீ அக்கா? ம். என்னாச்சு? ம். ஏய், நீ என்னடி இந்த ட்ரெஸ்ல? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டா எப்படி இருக்கும்னு சொல்லி இப்ப போட்டு பார்த்தேன். எப்படி இருக்க? அழகா இருக்கனா? ரொம்பவே அழகா இருக்க. ம். டென்ஷன் ஆகாத. என்கிட்டயே போய் சொல்லிட்டு வரியா நீ? உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க நாகேஸ்வரா சார். உங்களுக்கு தெரியாதா? இங்க இருக்கிற பெரிய மனுஷனுக்கு தெரியணும்ல. எவ்வளோ பெரிய குடும்பத்துல பிறந்து வளர்ந்துருக்கோம் நாங்க. இவ்வளோ பெரிய வம்சத்துல பிறந்த என் பொண்ணை உன் தம்பி லவ் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கிறான். எங்க ஜாதி எங்க, உங்க ஜாதி எங்க? காலம் மாறி போச்சு ராவ். ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு பிடிச்சிருந்தா போதும். ஆஸ்தி அந்தஸ்து ஜாதிக்கு சம்மந்தம் இல்லை. காலம் மாறி போச்சுன்னா ஜாதி இல்லாம போயிடுமா என்ன? உன் ஜாதி என்ன, ஏன் ஜாதி என்ன? வாய மூடு. ஜாதிய பத்தி பேசுற வேலை வச்சுக்காத. அப்படின்னா டெல்லியில படிச்ச பிருத்திவிராஜ் சவுலா எந்த ஜாதி? என்னோட ஜாதி அவரு. அப்படின்னா இப்ப பிரதமரா இருக்கிறாரே, அவர் யாரோட ஜாதி? எங்களோட ஜாதி தான். உங்களுக்கு தெரியுமா இல்லையா? எங்களோட ஜாதியும் பெரிய ஜாதி தான். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எங்க ஜாதியிலயும் பெரிய பெரிய மகான்கள் இருக்காங்க. இவ்ளோ பெரிய ஜாதியில இருந்து தான் நாங்களும் வந்திருக்கோம். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. எங்க ஜாதிய பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க எல்லாரும் நல்ல நிலைமையில நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது உங்களுக்கு எங்களை பார்த்தா புரியுதா இல்லையா? டெய்லி எங்க ஜாதி கூட தான் நடந்து பேசி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. எங்க ஜாதிய பத்தி நீங்க கீழ்த்தனமா பேசுனீங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஹேம்லா, இத்தனை பேர் முன்னாடி நான் உன்னை கேக்குறேன், சிட்டினா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? சிட்டினா எனக்கு ரொம்ப உசுருக்கா. சிட்டி,
காதல் கேக்குதா உனக்கு காதல்? நீங்க இங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்க ஒண்ணும் உங்க ஜாதிக்காரங்க இல்ல, புரியுதா உங்களுக்கு? என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். வா என் கூட வா. வணக்கம் பட்டேலா. என்ன லட்சமா, உங்க வீட்டு பிரச்சனை எங்க வீட்டுக்கு வந்திருக்கு? என்ன என்ன பண்றது, நீங்கெல்லாம் ஒரு பெரிய மனுஷங்கன்னு சொல்லி உங்களை தேடி வந்திருக்காங்க, எங்களையும் இங்க வர வச்சிருக்காங்க. எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா முன்னாடியே இவ்வளவு தில்லா பேசிக்கிட்டு இருக்க? பழசெல்லாம் மறந்துட்டியா என்ன? 4 லட்சம் ஓட்டு மெஜாரிட்டியில ஜெயிச்சு உங்களை எல்லாம் ஓட ஓட விரட்டி அடிக்கிறேன், பாக்குறியாடி என்ன? இதுக்கு மேல ஏதாவது நீ ஓவரா பேசுன? என்னடா வார்னிங் கொடுக்கறியாடா எனக்கு? டேய், இவனை மிரட்டினது உனக்கு ஏதாவது கேட்டுச்சா என்ன? அப்புறம் அவனுக்கு மட்டும் எப்படிடா கேட்டுச்சு? என்ன தைரியம்டா உனக்கு? ஹேம்லா வேணாம். வார்னிங் கொடுக்குறீங்களா? அப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் சின்ன பையனா இருக்கும்போது தாத்தா உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார். ஞாபகம் இருக்குடா. இதே மாதிரி ஆட்கள்லாம் நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைக்கு மேல போவாங்க. இது எல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு பட்டேலா. பழசெல்லாம் மறந்துட்டீங்களாடா? ஊர் மொத்தமா எங்க வீட்டு முன்னாடி கூடி நின்று இடுப்புல கட்டியிருக்கிற துண்டெடுத்து கக்கத்துல வச்சு நாங்க போடுற பழைய சோத்துக்காக உங்களுக்கு நல்லது கெட்டது எதுனாலும் எங்க வீட்டு வாசல்ல காசுக்காக வந்து நின்ன நீங்க இப்ப என்னடா சட்டை பேண்ட் போட்டுக்கங்கிற திமிரு வந்துருச்சா உங்களுக்கு? ஒரு அடி மேல பட்டுச்சுன்னா என்ன நடக்கும் தெரியாது. நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். நாங்க எதுக்கு வந்திருக்கோம்? நீ என்ன பேசிட்டு இருக்க? நீங்க ஊன் சொல்லுங்கம்மா, இவனை இங்கேயே போச்சிடுறோம். உன் வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. அடித்தடியில் அப்புறம் பார்த்துக்கோ. சூரியம் சார், உங்களுக்குள்ள எதனா பர்சனல் ப்ராப்ளம் இருந்தா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோங்க. முதல்ல ஏன் வேலையை முடிச்சு விடுங்க. இங்க பாருங்க, ஒரு நிமிஷம். 2 பேரும் என்ன சொல்றாங்களோ அதுதான் தீர்ப்பு. நியாயம் எது அநியாயம் எதுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறது நாங்க தான். பதவியில இருக்கிறது நானு, புரியுதா? நிறுத்துங்க. டேய் சூரி. அப்பா, என்ன இது? நியாய சாமி. இதுதான் தீர்ப்பு. லாச்சி 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 லாச்சி. அப்பா, இந்த நாயகி எப்பவுமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும்னா அதோட சங்கிலி நம்ம கையில இருக்கணும். அதுக்கான நேரம் வரும்டா, வந்துகிட்டு இருக்கு.
அண்ணா வாங்க அண்ணா.